ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் தருது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா இப்ப நெறைய இயக்குனர்கள் வந்து அது இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப காலமா இருக்குது. பாக்யராஜ் சாரு, ராஜேந்தர் சாரு, ஈவன் இவரே வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சிருப்பாரு. பாரதி ராஜா சார்லாம். எஸ்.ஜே. சூர்யா சாரு, இப்போ பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இது தொடருது. இது எப்படி பேரலலா ஒரு ரிலாக்சேஷன் அல்லது ஒரு இன்னொன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதா? இல்ல பேக்கப்ல நமக்கு இன்னொரு ப்ரொஃபைலும் இருக்கணுங்கிற மாரியான ஒரு இல்லை சார், பேக்கப் ப்ரொஃபைலுக்கு வந்து ஐ ஹேவ் சம் பிஸ்னஸ் ஐடியா சார். நான் ப்ராப்ளி அதில் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம். ஏன்னா எனக்கு அந்த செட் ஆஃப் ஒரு பேக்கப் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஆரம்பித்து சினிமாவுக்கு தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒன்று பண்ணலான்னு. அண்ட் ஐ ரன் மை ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ இதெல்லாம் நான் எனக்கு தகுந்தபடியாக நான் அமைச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி அது டெஃபினட்டாக செகண்ட் ப்ரொஃபைலாக இருக்கணும் இல்லை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் ஆகட்டும், அவங்க எல்லாம் பர்சனலாக பேசியிருக்கேன். அவர்லாம் வந்து ஆக்சுவலி நடிக்கணும்னே வந்தவர். ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயுமே அந்த இயல்பாக ஒரு ஆசை இருக்குது. மிஷ்கின் சார்லாம் வந்து நேச்சுரலி ஆக்டர். நீங்கள் அவர் எப்படி வேணாலும் என்ன சொன்னீங்கன்னாலும் டக்குன்னு மாறி நடிச்சிடுவார். அவர் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கே தெரியாது சார். ரெண்டாவது நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு ஆள், நடிப்புக்குன்னு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆள். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் சம்திங். நம்ம படத்துலேயே இப்போ ஷூட்லலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு கன் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கும்போது மேக்கிங் ஏதோ எடுக்கும்போது இப்படி நின்றுப்போம். எதுக்கு நிற்கிறோம், அதை வச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லை. ஆனால் நின்று பார்த்துப்போம். நமக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குல்ல, ஓகே ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஊரில் இருக்கவா பார்த்துருவேன். இது ஒரு தடவை அது அமீர் கான்கே இருக்கு என்ன அப்படி பார்த்தது இல்லைன்னு அப்படி உங்களை இப்படி பார்க்கலாம் அந்த மாதிரியான. பட் எனக்கு என்ன பயம்னா, இப்போ நிறைய டைரக்டர்ஸ் நான் எஸ்.ஜே. சூர்யா சார்ட்ட கூட அதை நான் சொன்னேன். இப்போ ஆக்சுவலாக அவர் டைரக்ட் பண்ணுறாரு. நிறைய இயக்குனர்கள் வந்து அப்படி நடிக்க போகிறப்ப அவங்ககிட்ட வர வேண்டிய படைப்புகள் குறைஞ்சிருது. ஆனால் நீங்கள் இப்படி போக முடியாது, ஏன்னா எல்சிவிக்கில் இருக்கீங்க. ஆமாம் சார், வாய்ப்பே இல்லை சார். அவங்கள அதுவும் வச்சுருக்கோம். நான் போகிறதுக்கும் முடியவும் முடியாது சார். அண்ட் ரெண்டாவது சார், ஐ எம் அ கை ஹூ கேன் ஈஸிலி கெட் போர்டு எல்லா விஷயத்துலையுமே. அதனால் ரொம்ப நாள் நீடிஸ் எல்லாம் அப்படி அந்த நடிக்கிற அந்த வேலைக்கெல்லாம் இருக்க மாட்டேன் சார். அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல சார், நம்ம என் படம் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு மட்டுமே தெரியும் ஒன்று, அடுத்து சிரிக்க போகிறாங்களா கைத்தட்ட போகிறாங்களான்னு நமக்கு தெரியும். அந்த ஃபீல் வந்து யூ கான் கெட் இன் லைக் எனிவேர் அதர் தேன் பீயிங் எ டைரக்டர். நான் பர்சனலி நம்புகிறேன். மேபி கருத்து வேறு மற்றவங்களதெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம். கண்டிப்பாக எனக்கு அந்த ஹை வந்து ஒரு ஆக்டராக தராது சார். அது தரவும் தராது. இது முயற்சி தான் சார். இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரர். இது பார்த்துட்டு அருண் முடிவு மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர் எனக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நான் பார்க்குறது அதுதான். அண்ட் ஐ நோ ஐ மீன் சேஃப் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். ஐ லைக் ஹிஸ் கிராஃப்ட். ஸோ எப்படி இருக்குன்னு அந்த ஒரு முயற்சி மட்டும் பார்த்துலாம் நினச்சிட்டு. பட் ஐ வில் பி கமிங் பேக் ஹியர் சார். அது நோவேர் மை கப் ஆஃப் டீ.